வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா 100 பால் கேம்ஸ்ல 4வது மேட்ச் ஆன 10 ராக்கெட்ஸ் வெர்சஸ் நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ்க்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்சுக்கான ப்ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் ஃபைனல் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணலனா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க என்ட்ரி ஃபீஸ் வச்சு மற்ற ஆப்புக்கும் ஃபேண்டசி எக்ஸலுக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சேவ் ஆகுது அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அது போக டிஎன்பிஎல் லீக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே நிறைய பேர் வந்து நல்ல டாப் ரேங்கிங்ல இருக்கீங்க. நம்ம சேனல் சார்பா 30வது இடத்துக்குள்ள இருக்கீங்க. ஸோ அதை கண்டினியூ பண்ணீங்க. டிஎன்பிஎல் மட்டும் தான் கவுண்ட் பண்ணுவாங்க. டிஎன்பிஎல் நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அது மட்டும் தான் கவுண்ட் பண்ணுவாங்க அதுக்கு. அதனால மிஸ் பண்ணாம டிஎன்பிஎல் கேமை வந்து கவனமா பிளே பண்ணுங்க. அதனாலதான் நம்ம டிஎன்பிஎல்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுத்தோம் இந்த டைம்ல. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணாதவங்க ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு மேட்சுக்கான ரிப்போர்ட் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த T20 மேட்சுக்கான ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. 100 பாலுக்கு வந்து நம்ம டாஸ் போடுறதுக்கு முன்னாடி வந்து அபிஷியலா வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ பிச்சோட பவுண்டரி லைன், அப்புறம் பிச்சோட வியூ, என்ன மாதிரியான டியூ ஃபேக்டர் இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா டாஸ் போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓவராலா லாஸ்ட் சீசன்ல மொத்தம் 3 மேட்ச் நடந்திருக்கு. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2, பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் ஒரு டைம் வின் பண்ணிருக்காங்க. 0ல இருந்து 150க்குள்ள ஒரு இன்னிங்ஸும், 150 169க்குள்ள 2 இன்னிங்ஸும், 70 89க்குள்ள 3 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 190 பிளஸ் இந்த பிட்ச்ல லாஸ்ட் இயர் வந்து ஸ்கோர் வரவே இல்லை. ஹை ஸ்கோர் 185 தான் ஓவல் இன்வென்சிபிள் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோரே நார்த்தன் சூப்பர் சார்ஜ் 141 ரன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 10 ராக்கெட்ஸுக்கான பாசிபிள் வித் ரீசன்ட் ஸ்கோர் வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ 10 ராக்கெட்ஸ் அவங்களோட பேட்டிங் வந்து டாப்ல ஆடக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா டாம் பேண்டனோ வந்து அலெக்ஸ் ஹெல்ஸ் ஓப்பனிங் ஆடுவாங்க. இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா டாம் பேண்டனோ, ஆடம் லேத் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்ணாங்க. அந்த நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் வந்து ஓபன் பண்ணாங்க. இப்ப 2 பேருமே அப்படி 10 ராக்கெட்ஸ்க்கு வந்து டீம் மாறி இருக்கிறாங்க. அதனால இந்த வாட்டி டாம் பேண்டன், அலெக்ஸ் ஹெல்ஸ் அவங்க ஓப்பனிங் ஆட போறாங்களா, இல்லைன்னா அலெக்ஸ் ஹெல்ஸ், ஆடம் லேத் இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஆடுற வாய்ப்பு இருக்கு. இல்ல அதே மாதிரி ஆனா டாம் பேண்டன் கூட 2 டவுன்லாம் ஆடி இருக்காரு. அதனால மேக்சிமம் ப்ராபபிலி அலெக்ஸ் ஹெல்ஸ் அண்ட் ஆடம் லேத் தான் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். அண்ட் விக்கெட் கீப்பிங் அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா டாம் பேண்டன் வந்து இருக்கு. டாம் பேண்டனை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். இதுல பேட்டிங் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால அலெக்ஸ் ஹெல்ஸ் வந்து இப்ப இந்த லங்கா பிரீமியர் லீக் எல்லாருமே ஆடினாரு. நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே ஒரு கணிசமான பாயிண்ட் ஆனாரு. ஸோ கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுக்கவே இல்லை. நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணாரு. குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 25ல இருந்து 35 ரன் வரைக்கும் அலெக்ஸ் ஹெல்ஸ் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த டீம்ல வந்து இந்த இருக்கிறதே நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் வந்து ரொம்ப வீக்கான டீம் மாதிரி தெரியுதாங்க. பெருசா எந்த பிளேயர்ஸுமே இல்லை. ஆனா நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் எல்லாருமே வேற வேற மேட்சஸ்ல அவைலபிளா இருக்கிறதுனால பெருசா ஆடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால அலெக்ஸ் ஹெல்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஆடம் லேத் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல இருப்பாரு. குறையாம அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து 30 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்து சாம் ஹெய்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சியான பாயிண்ட், ஒரு 25 பாயிண்ட், ஒரு 30 பாயிண்ட் அந்த மாதிரி ஆடி கொடுக்கக்கூடிய பிளேயர் தான். அதனால அவருக்கு வந்து நீங்க ஒரு 30 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். நீங்க தாராளமா சாம் ஹெய்ன்ல இருந்து எதிர்பார்க்கலாம். ரொம்ப ரேரஸ்ட் அதாவது தேவை ரொம்ப தேவைப்பட்டா வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் எடுக்கலாம். அப்படி பார்த்தாலும் அவருக்கு வந்து மேக்சிமம் ஒரு 5ல இருந்து 10 பால் வரைக்கும் வேணா பவுல் பண்ணலாமே தவிர அதுக்கு மேல பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு கம்மி. எல்லா சீரீஸ்லயும் பவுல் பண்ணது இல்ல. பட் பவுலிங் ஆப்ஷன் அவர்கிட்ட இருக்கு, ஸ்பின்னர் ஆப்ஷன் இருக்கு. அடுத்து ரிகோரி, சோ ஒரு நல்ல ஒரு மீடியம் ஃபாஸ்ட் போலர் பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு டீசென்டான பிளேயர். குறையாம அவர்கிட்ட இருந்து நீங்க வந்து 40 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். பேட்டா அது ஒன்னு பேட்ல வாங்கி கொடுப்பாரு, இல்ல பவுலிங்ல வாங்கி கொடுத்துருவாரு. ஏதாச்சும் ஒரு இதுல பாயிண்ட் வாங்கி கொடுத்து நமக்கு ஒரு 40 பிளஸ் பாயிண்ட் வாங்கி கொடுக்கலாம். ரோமன் பவல் மேபி பிளேயிங் லெவல்ல இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி ஆடினார்னா ஒரு 20 to 30 ரன் ஆடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 20 பாயிண்ட் கண்டிப்பா எடுத்துருவாரு. இம்மட் பாசிம் பேட்டிங் வாய்ப்பு பிளஸ் பவுலிங் வந்து கம்ப்ளீட்டா ஒரு 20 பால் பவுல் பண்ணக்கூடிய ஒரு மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷன்ல அந்த டீம்ல இருக்கிறாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கலாம். பிளஸ் பேட்டிங் வாய்ப்பு கிடைத்தால் அவர் வந்து ப்ரூவ் பண்ணி ஒரு 15 ரன் அடிச்சா கூட நல்லா இருக்கும்.
குறையாம ஒரு 30+ பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி கொடுத்துருவாரு. அடுத்து தாம்சன் ஒரு முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டர் அந்த டீம்ல. சாரி, இந்த ஆர்டர் தான் இறங்குறாரா இல்லைன்னா முன்னாடியே வர்றாரான்னு தெரியல நமக்கு முதல் மேட்ச் அப்படிங்கிறதுனால. ஏன்னா தாம்சன் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து முன்னாடி இந்த T20 பிளாஸ்ட்ல எல்லாம் பயங்கரமான ஆல்ரவுண்டர் ரோல் வச்சிருக்காங்க. 50 பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். அது ஏதாச்சும் ஒன்று எதர் ஒன்று பேட்டிங்ல வாங்கி கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து பவுலிங்ல கூட வாங்கி கொடுக்கலாம். திடீர்னு இப்ப பேட்டிங் பண்ணி ஒரு 40 ரன் அடிச்சிட்டாரு, பவுலிங்ல விக்கெட் எடுக்கலனாலும், சில இன்னைக்கு ரன் அடிக்கவே இல்லைனாலும் 2 விக்கெட் எடுத்துருவாரு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆல்ரவுண்டர்ஸ்லாம் ஒர்க் ஆயிரும். அடுத்து லூக்வுட் இந்த மாதிரி மேட்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லூக்வுட் வந்து கண்டிப்பா 2 விக்கெட் நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு இனிஷியலி அட்டாக் பண்ணுவாரு, டெத்லயும் வந்து அவர் தான் அட்டாக் பண்றாரு. அடுத்து ராபின்சன் நல்ல ஒரு ஃபாஸ்ட் போலர், நல்ல இங்கிலாந்துக்கு வந்து டெஸ்ட் மேட்சஸ் நிறைய ஆடி இருக்காரு. குறையாம அவர்கிட்ட இருந்து 1 or 2 விக்கெட் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். குறையாம மினிமம் ஒரு விக்கெட்னா கூட உங்களுக்கு ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரும். அடுத்து ஹாரின்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மெயின் ஸ்பின்னரா இருக்காரு. அதாவது இம்மட் பாசிம் வந்து முதல் மெயின் ஸ்பின்னரா இருக்காரு, ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்பின்னர். அடிஷனல் சப்போர்ட்டிங் மெயின் ஸ்பின்னரா பாத்தீங்கன்னா இவர் இருக்காரு. குறையாம ஒரு 10ல இருந்து 15 பால் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. அந்த 10 to 15 பால் அந்த இதுல வரும்போது ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா கம்ப்ளீட்டா 20 ஓவர் கூட பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மினிமம் ஒரு விக்கெட் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல ஆடம் லேத்தையும் நீங்க வந்து ஹாரின்சனையும் வந்து கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. 2 பேரும் வந்து நீங்க ஒருவேளை உங்க டீம்ல எடுத்து ஆளுக்கு ஒரு 30+ பாயிண்ட் வந்து வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 60+ பாயிண்ட் வர்றது வந்து ரொம்ப உங்களுடைய டீமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பூஸ்ட் பண்ணும். அதனால இந்த 2 பேருக்கு வந்து கேம் சேஞ்சர் ஆப்ஷன் இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல அலெக்ஸ் கேல்க்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். நீங்க தாம்சனுக்கு வந்து நீங்க பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். அது மாதிரி லூக்வுட்டுக்கும் நீங்க வந்து பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு நீங்க போகலாம். இந்த 3 பேருக்குமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இந்த டீம்ல இருந்து உங்களுடைய ஸ்மால் லீக் டீமா இருந்தாலும் சரி, கிராண்ட் லீக் டீமா இருந்தாலும் சரி, மெகா லீக் டீமா இருந்தாலும் சரி நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து நார்த்தன் சூப்பர் ஜார்ஜ். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரஷித் கான் இருக்காரு, நம்மளுடைய பேன் ஸ்டோக் இருக்காரு, மேத்யூ ஷாட் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஆனா மேட்ச்ல தான் இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து வேற ஒரு சீரீஸ்ல அவைலபிளா இருக்காங்க. டெஸ்ட் மேட்ச், அப்புறம் அந்த USA கிரிக்கெட் லீக்ல எல்லாருமே அப்படி அவைலபிளா இருக்கனால ரொம்பவும் வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு இந்த 100 பால் கேம்ல 8 டீம்ல இதுதான் ரொம்ப வீக்கா தெரிஞ்ச மாதிரி இருக்கு. பட் எப்பவுமே வீக்கா தெரியுற டீம் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால எதையும் நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது. இன்னிங்ஸ் ஓபன் பண்றது ஜாசன் ராயும் கிளார்க் தான் ஓபன் பண்றாங்க. ஜாசன் ராய்ட் வந்து நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த பவர் பிளே முதல் ஒரு 6 ஓவர் கூட தேவையில்ல, ஒரு 4 ஓவர் பேட்டிங் பண்ணா கூட அவர்கிட்ட இருந்து ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். அது மாதிரி கிளார்க் கிட்ட இருந்து ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கிறதே அதிகம். ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் ஸ்கோர் கொடுப்பாரு. இவர் ஒரு 20ல இருந்து 30 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா லூக்வுட் மாதிரியான பவுலர்ஸ் இருக்கிறாங்க, ராபின்சன் மாதிரியான பவுலர் இருக்கும்போது ஜேசன் ராய் வந்து ஒரு பெரிய நாக் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு விட மாட்டாங்க. அடுத்து ராபின்சன் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்காரு. ஒரு 15 ரன் அடிச்சாலும் ஒரு விக்கெட் கீப்பிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சு பாத்தீங்கன்னா குறையாம ஒரு 40+ பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து ஆடம் கோஸ், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிளேயர். பிக் பாஸ் லீக்லாம் வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியா வந்து பாத்தீங்கன்னா ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருப்பாரு. ஒரு மேட்சுக்கு குறையாம 25ல இருந்து 30 ரன் அந்த கன்சிஸ்டன்சி வந்து அப்படி கீப் அப் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா இருப்பாரு. ஒரு 30 பாயிண்ட் நீங்க அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து கிளர்க்கிட்ட இருந்து ஒரு 15ல இருந்து 25 ரன்னுக்குள்ள எதிர்பார்க்கறதுனால ஒரு 20 பாயிண்ட் வரைக்கும் நீங்க அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம். அடுத்து சாண்டர் ஒரு முக்கியமான மெயின் ஆல்ரவுண்டரா இருக்காரு. ஏன்னா அவருக்கான பேட்டிங் வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு இருக்கிறதுனால பேட்டிங் பிளஸ் பவுலிங் அப்படிங்கிறதுனால 50+ பாயிண்ட் நீங்க வந்து சாண்டர் கிட்ட இருந்து சாலிடா எதிர்பார்க்கலாம். ஏன்னா 20 பால் பவுல் பண்ண போறாரு, பிளஸ் பேட்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும், கண்டிப்பா பேட்டிங் கிடைக்கும். அதனால சாண்டர் வந்து நல்ல ரோல் வகிப்பாரு. அதே மாதிரி ரஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா 20 பால் கண்டிப்பா பவுல் பண்ணுவாரு, கண்டிப்பா 1 or 2 விக்கெட் வந்து எடுத்துருவாரு. மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட்னா கூட 30 பாயிண்ட் பிளஸ் வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாரு. அதே மாதிரிதான் டோப்லி கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா 20 பால் பவுல் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால 1 or 2 விக்கெட் எடுக்கலாம், ஒரு 30+ கூட நீங்க வந்து வச்சுக்கலாம். அடுத்து டூரோசிஸ், இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு ஆடுவாரு BBL பிக் பாஸ் லீக்ல. பயங்கரமான ஒரு பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே விக்கெட் டேக்கிங் பவுலரா இருந்திருக்காரு. மினிமம் ஒரு விக்கெட்ல 2 விக்கெட், அந்த மாதிரி எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சியா எடுத்து கொடுக்கறதுனால ஒரு 30 பாயிண்ட் நீங்க அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். பார்க்கின்சன் மேபி ஒரு 10 பால் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அந்த 10 பால் நல்லா பவுல் பண்ணாருன்னா இந்த டோப்லி
யூரோசிஸ்ட் இருந்து ஒரு 5 பால் கம்மி பண்ணி 15 பாலா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பட் விக்கெட் டேக்கிங் பவுலர் கிடையாது. ஆனா விக்கெட் எடுத்தாருன்னா ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் அந்த மேட்ச்ல வந்து எடுத்துருவாரு. அதையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. பிரவுனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பால் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் தான். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து சாண்டர் 20, ரஸ்கின் 20, தோப்லி 20, யூரோசிஸ் 30. இதுல வந்து பாத்தீங்கன்னா 80 பால் போயிடும். அப்புறம் பார்க்கின்சன் 10, பிரவுன் 10னா தான் 100 பால் கணக்காகும். அதே தான் நான் இன்னும் சொல்றேன்னா அந்த 10 பால் அவங்க பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் எடுத்து எக்கனாமி சூப்பரா பவுல் பண்ணாங்கன்னா இவருக்கு 5 ஓவர் அடிபட்டுரும், இவருக்கு 5 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டுரும். அப்படி இல்லைன்னா சாண்டருக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா 15 ஓவர் கொடுத்துட்டு 20 ஓவர் கொடுக்க மாட்டாங்க, 5 ஓவர் அடிபட்டுரும். அப்படிங்கும் போது இவங்களுக்கு வந்து கூட விக்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு 30 பாயிண்ட் வந்து வாங்கி கொடுக்கலாம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நீங்க கேம் சேஞ்சரா யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா ஆடம் கோஸ் வந்து நீங்க ஒரு கேம் சேஞ்சரா யூஸ் பண்ணலாம். பார்க்கின்சனையும் நீங்க ஒரு கேம் சேஞ்சரா யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவர் தான் செகண்டரி சாண்டருக்கு சப்போர்ட்டான ஒரு மெயின் ஸ்பின்னரா வந்து இருக்கிறாரு. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஜாசன் ராய்க்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்க போகலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரஸ்கின்க்கு வந்து நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து நீங்க தாராளமா போகலாம். சோ இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல டாம் பேண்டன், ஜாசன் ராய், அலெக்ஸ் கேல்ஸ், ஆடம் கோஸ், மிச்சல் சாண்டர், லிவிஸ் ரிகோரி, அடுத்து ஜோர்டான் தாம்சன், அரில் ரஸ்கின், ராஸ் டிப்லி, அடுத்து லூகுட், கால்வின் ஹெரின்சன் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து ஒரே ஒரு ட்ரம்ப் கார்டா கேம் சேஞ்சர் நம்ம இன்செர்ட் பண்ணியிருக்கோம். நீங்க பாருங்க, பார்க்கின்சன், ஆடம் கோஸ், ஹெரின்சன், ஆடம் லெத். ஸோ இந்த 4 பேருமே உங்களுக்கு வந்து கேம் சேஞ்சரா இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பிளேயருக்கு மேல நீங்க சேஞ்ச் பண்ணி ஆடி இந்த பிளேயர்ஸ் ரொம்ப உங்களுக்கு பாயிண்ட் வாங்கி கொடுக்கணும். மினிமம் ஒரு 30ல இருந்து 40 பாயிண்ட் வாங்கி கொடுத்தாலே நீங்க எடுத்து வாங்கி கொடுத்தாலே உங்களுக்கு வந்து அது நல்ல பாயிண்டா வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க மொத்த டீம்ஸ்னு வரும்போது. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல அலெக்ஸ் கேல்ஸ், ஜாசன் ராய், தாம்சன், லூகுட் இந்த 4 பேருக்குமே உங்க ஆப்போனன்ட் வந்து நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒரு மேட்சோட முடிஞ்சு நமக்கு, அதாவது எல்லா டீமுமே ஒரு மேட்ச் ஆடிடுவாங்க. அப்படிங்கும் போது நமக்கு வந்து யாரு முதல் 5 பால், யார் 2வது 5 பால், யாரு கடைசி 80வது பால்ல இருந்து 100வது பால் பவுல் பண்ண போறா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னுமே ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். டீம் கிரியேட் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அந்த ஒரு மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னா, ஸோ ஒரு மேட்ச் முடிய போது தான் லாஸ்ட் இந்த எல்லா டீமுமே ஒரு மேட்ச் ஆட போகுது. ஸோ கண்டிப்பா தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியாக பார்க்க முடியும். வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.